விஜயுடைய பாஜக எதிர்ப்பு நிலை ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அமைச்சரவையில் பங்கு பெறணும், அதிகாரத்தில் பங்கு பெற தான் நம்மளுடைய குறிக்கோள்ல. இந்த நிலைப்பாடு வெளியிலேயே அவங்களை நிற்க வைக்கிறது தான் பெட்டர். விஜய்க்கு அவங்களை சேர்க்கறதுல பல பிரச்சனைகள் இருக்கு. திமுக கூட்டணியில் தொடர்ந்து அந்த இரட்டை நிலைப்பாடு ஆக்சுவலா. ஐயுஎம்எல் பாஜக எதிர்ப்புல விஜய் இங்க அதிகாரத்துக்குள்ள நீங்க போலேன்னா அவங்க குரூப் கரைஞ்சிட்டே இருக்கும். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. வேலுமணிக்கும் பாஜகவுக்கும் நல்ல தொடர்பு இருக்கு. சிலுவையை சுமக்கிறதுக்கு ரெடியா இருந்தீங்கன்னா அதிகாரத்தை சுவைங்க. நீங்க விஜய்க்கு இதை ஜாலரா அடிக்கிறீங்கன்னு போன்ற பல விஷயங்கள்லாம் வரும். இவங்க அதிகாரம் கொடுக்கல வச்சுக்கோங்க, ஒரு சிக்கலான விஷயம் தான். ஊடக அறத்தோடு செயல்பட்டு வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரியுங்கள். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேச மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ களம் தமிழக அரசியலில் ஆல்மோஸ்ட் இப்போ எல்லாமே ஒரு செட்டில் ஒன்று ஆயிடுச்சா? அரசியல் எல்லாமே செட்டில் ஒன்று ஆயிடுச்சா அல்லது அடுத்த கட்டத்தை நோக்கி நகரமாக இருக்கா? ஏன்னா இப்போ கேபினெட்டோடைய விரிவாக்கம்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. கேபினெட் விரிவாக்கம் அப்படின்னும் போது அதை எல்லாரையும் அகாமடேட் பண்ண டாவிக்க ரெடியாக இருக்காங்க. விசிகா இன்வைட் பண்ணுறாங்க, இடதுசாரியில் இன்வைட் பண்ணுறாங்க. அதே போல் ஏடிஎம்கேவுக்கும் ஒரு பக்கம் அழைப்பு இருக்குது. ஏடிஎம்கேல அந்த 25 பேர் அப்படிங்கிறதெல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த அரசியல் களம் எப்படி போகும்னு நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, இன்னும் விஜய் முழு மெஜாரிட்டி பெறாத நிலையில் அவர் திமுகவோட கூட்டணி கட்சிகள்கிட்ட தான் ஆதரவு கேட்டார். அதாவது மதச்சார்பற்ற சக்திகள்கிட்ட தான் ஆதரவு கேட்டார். மதச்சார்பற்ற சக்திகளான சிபிஎம் விடுதலை சிறுத்தைகள் அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க, இங்கே ஜனாதிபதி ஆட்சி வந்துடப்போகுது, அதை தடுக்கணுன்றதுக்காக நாங்கள் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறோன்ட்டு அந்த அடிப்படையில் போய் ஆதரவு தெரிவித்தாங்க. இல்லாட்டி ஜனாதிபதி ஆட்சியில் அது பாஜகவுடைய ஆட்சியாக இன்டைரக்டாக போயிடும், அதனால் அது வேண்டாம், நாங்கள் அதுக்காக தடுக்கிறதுக்காக தான் அங்கே போய் அவர் ஆதரிக்கிறோம் நாங்கள். பட் இவங்க ஒரு 4 கட்சிகள், திமுக கூட்டணி 4 கட்சிகள் 8 உறுப்பினர்கள், அது ஒரு 119 120 இருந்தால் கூட அவங்க இது ஒரு நிலையான ஒரு கவர்மெண்ட்டாக இருக்குதுன்னு மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை கொடுக்கறதுக்கு அந்த எண்ணிக்கை போராது ஆக்சுவலாக. ஏன்னா 117 118 போது ரொம்ப ரேசர்த்தின் மெஜாரிட்டி, ரொம்ப ஒரு எல்லை கோட்டில் மெஜாரிட்டி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது அதை வச்சுட்டு 5 வருஷம் நீங்கள் தள்ளுறதுன்றது நடக்காத காரியம். அது ஏதோ ஒரு பிரச்சனையில் சிபிஎம்மோ கருத்து மாறுபாடுகளில், விசிகாவும் கருத்து மாறுபாடு, அந்த மாதிரி பல விஷயங்கள் வரும். ஐயுஎம்எலுக்கு விஜய் பாஜகவை சரியாக எதிர்க்கலைன்னா ஐயுஎம்எலும் ஒரு பிரச்சனைகள் உண்டாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ திருப்பரங்குன்றம் போன்ற விஷயங்களில் சரியான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலைன்னா, அவங்க விஜய் ஸ்டாண்ட் எடுக்கலைன்னா ஐயுஎம்எல்லாம் வெளில வரதுக்கான ஆதரவு விலக்கி கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த மாதிரி சூழலில் அவங்களுக்கு அதிமுக, பிளவுபட்ட அதிமுக ஒரு நம்பிக்கையாக இருந்தவங்க ஆகிச்சா. பட் அதில் என்ன பிரச்சனைனா, அதில் இப்போது 25 பேர் எம்எல்ஏக்கள் ஆதரிச்சா கூட கவர்னர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்துருக்காரு. ஜனாதிபதி ஸ்பீக்கர்ட்டையும் கொடுத்துருக்காங்க. அவங்க இப்போ மீறி அவங்க நடந்துட்டாங்க அப்படின்றதுனால இப்போ ஸ்பீக்கர் கையில் தான் பால் இருக்குது. ஸ்பீக்கர் இப்போது பார்ட்டியோடைய ஜெனரல் செக்ரட்டரி சொன்னதை நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது ஆக்சுவலாக. ஆனால் அதே சமயம் சட்டசபைக்குள்ளே அவங்க 25 பேர் இருக்காங்க, அவங்களுடைய கோரிக்கையும் கவனிக்க வேண்டியதாக இருக்குது. ஸ்பீக்கர் முடிவெடுக்கிறதுக்கு டிலே பண்ணலாம். அவரை நீங்கள் முடிவெடு நீங்கள் கம்பல் பண்ண முடியாது. கோர்ட்டில் போனால் கூட நீங்கள் அவரை முடிவெடுக்க சொல்லி கம்பல் பண்ண முடியாது. ஒரு கட்டமறையாக அவர் டிலே பண்ணிட்டே போகலாம், முடிவெடுக்காது. ஆனால் ஒரு முடிவெடுத்துட்டாருன்னா அந்த முடிவை கேள்வி கேட்குற விஷயம், அந்த உரிமை நமக்கு அதிமுகவுக்கு இருக்குது, பழனிசாமிக்கு. அப்போ அதை முடிவெடுக்காத தள்ளி போடுறதுக்கு எவ்வளோ முடியுமோ போவாங்க. இவங்க கோர்ட்டுக்கெல்லாம் போவாங்க. அவ்வளோ சீக்கிரம் கோர்ட் ஸ்பீக்கரை கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. ரெண்டுமே தனித்தனி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக இருக்கிறதுனால அமைப்புகள் தனித்தனி அமைப்புகள், ஒரு அமைப்பு இன்னொரு அமைப்போட டியூட்டியில் தலையிடாது ஆக்சுவலாக. அப்போ இது ஒரு சௌரியமாக எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த 25 பேர் ஆதரவு தக்க வச்சுப்பாங்க. அவங்கள அசம்பிளிக்குள்ளே, மந்திரி சபைக்குள்ளே அவங்கள நுழைப்பாங்களான்னா, இந்த பிரச்சனை ஓடின்னு இருக்கிறதுனால நுழைப்பாங்களான்றது டவுட்டு. இமீடியட்டாக நுழைப்பாங்களான்றது டவுட்டு. இல்லை, இப்போ இமீடியட்டாக நுழைக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை டிவிக்கு ரெடியாக இருக்க மாதிரியான செய்திகள் சிம்டம்ஸ் காட்டுறாங்க. மேபி அதை நோக்கி நகர்ந்தது அப்படின்னா உடனே இடதுசாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எங்களுடைய ஆதரவு திரும்ப பெறுவோம். அந்த பாயிண்ட் இருக்குன்னு நான் வரேன் ஆக்சுவலாக. அவங்கள இமீடியட்டாக நுழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஒன்று சிபிஎம் சொல்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவங்க ஸ்பீக்கர்கிட்ட அந்த விஷயம் இருக்குல்ல, அவர் தீர்மானிக்கணும் இல்லை, எந்த குரூப் அதிமுக குரூப் அவர் தீர்மானிக்கணும் இல்லை. அவர் தீர்மானிச்சா அது மேலே கோர்ட்டில் கேஸு போகிற விஷயங்கள்லாம் இருக்குதுன்ட்டு அது வேலுமணி சிபி சண்முகம் குரூப்பை சேர்த்துனா அதில் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளானவங்க இருக்காங்க. அப்புறம் நீங்கள் தூய சக்தின்னு சொல்கிறதுல அர்த்தமே கிடையாது. அதனால் விஜயை பொறுத்த மட்டும் அவர் விசிகா உள்ளே வந்தால் பெட்டர்னு நினைக்கிறார். திருமாவளவன் ஒரு ஊசலாட்டத்தில் இருக்கார். அவர் இந்த தேர்தல் ப்ரொசீஜர் ஆரம்பிச்சிலேருந்தே பல விதங்களில் ஊசலாட்டத்தில் இருக்காருங்க. அவரை முதல்வராக வைக்கிற விஷயத்துலேருந்து ஊசலாட்டத்தில் இருக்கார். அதை பற்றி வெளியில் சொன்ன விஷயத்துலேருந்து ஊசலாட்டம். அதை பற்றி என்கிட்ட பேசினாங்க, டெலிஃபோனில் பேசினாங்கன்றார், வதந்தின்றார். அவரே குழப்பத்தில் இருக்கார். அதனால் அவர் எப்படியாவது அதிகாரத்துக்குள்ளே போகணும்னு அவர் நினைக்கிறார். ஆனால் அவர் எம்எல்ஏவா இல்லை.
அப்போ அவர் இந்த வன்னியரசியோ இல்லை இன்னொருத்தர் காட்டுமன்னார் கோயில் எலெக்ட் ஆன ஜோதிமணின்னு நினைக்கிறேன், அவர் 2 பேரில் ஒருத்தரை வந்து அவர் வந்து அமைச்சரவைக்குள்ள அனுப்ப வேண்டிய அவசியம் இருக்கு. நமக்கு இது ஒரு வாய்ப்பு, நம்ம வந்து இது அமைச்சரவையில் பங்கு பெறணும், அதிகாரத்தில் பங்கு பெறணும் தான் நம்மளுடைய குறிக்கோள்னு தொடர்ந்து அவங்க சொல்லிட்டு வர சூழல்ல அதுக்கான வாய்ப்பு ஒன்று வந்திருக்கிற போது அவங்க திமுக நாங்கள் வெளியிலேருந்து ஆதரிக்கிறோம், திமுக கூட்டணியில் தொடரணுன்றது அந்த இரட்டை நிலைப்பாடு ஆக்சுவலாக அது மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இப்போ நீங்கள் ஏதோ ஒரு முடிவு எடுத்தாலும் இந்த மாதிரி ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் நீங்கள் வைக்கிறது அர்த்தமே கிடையாது. திருமாவளவன் இந்த குழப்பத்தை பண்ணவே கூடாது. நீங்கள் திமுக கூட்டணி விட்டு விலைக்கு போங்க, நீங்கள் தாவேக்காலையும் சேருங்க, அதிகாரத்தை அனுபவிங்க, யாரும் வேண்டாம்னே சொல்லவே இல்லை. நீங்கள் வந்து அதுக்காக வந்து மதச்சார்பற்ற சக்தி திமுக அந்த அணியில் இருக்கோம், இந்தியா அணியில் இருக்கோம், நீங்கள் அதெல்லாம் அந்த 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 மாதிரி குழப்பத்துக்கே வழிவகுக்காதீங்க. இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால் வச்சுட்டு அது வந்து திமுக மேலேயும் சந்தேகம் இருக்கும், அப்புறம் உங்கள் மேலேயும் சந்தேகம் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து அதிகாரத்தை சுவைக்கணும்னு நினச்சிங்கன்னா, இல்லை உங்கள் ஆளுங்களுக்கு அதிகாரத்தை வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தைரியமாக போய் சேரலாம். ஸோ இவர் சேரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வந்து மந்திரி சபை எக்ஸ்பான்ஷன் நடக்க போகிறதா சொல்கிறாங்க, அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியாது. இவங்க சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஐயூஎம்எல் சேர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஐயூஎம்எல் வந்து பாஜக எதிர்ப்பில் விஜய் எவ்வளவு தீவிரமாக இருக்காருன்ற விஷயத்தை பொறுத்து தான் ஐயூஎம்எல் விஷயம் நடக்கும் ஆக்சுவலாக வந்து. ஸோ ஐயூஎம்எல்லும் கிட்டத்தட்ட வந்து அவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க. ஆனால் அவங்க உறுதிமொழி கொடுக்குறாங்க, நாங்கள் பாஜக எதிர்ப்பு நிலையில் தெளிவாக இருக்கோம் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இவங்க அதில் போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அவங்க திமுக அணியை விட்டு விலக வேண்டிய அவசியம் இருக்குது. அது கொஞ்சம் சந்தேகத்துக்கு ஒரு விஷயமா இருக்குது. பட் விசிகா போய் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிபிஐ சிபிஎம் வந்து அவங்க என்றைக்குமே அரசாங்கத்தில் சேர மாட்டாங்க, வெளியிலேருந்து ஆதரிக்கிறதுக்கான ஒரு முடிவை அவங்க எடுக்கிறாங்க. அதனால் அதிமுகவோட பிளவுபட்ட குழு வந்து இங்கே அமைச்சரவையில் இடம் பெற்றால் இல்லை வெளியிலேருந்து ஆதரவு தெரிவித்தாலும் இவங்க விலகிடுவாங்க அப்படின்னு சிபிஐ சிபிஎம் அதிமுக ஆதரவு தெரிவித்தாலும் அதிமுக அமைச்சரவையில் பங்கு பெற்றால் வெளியிலேருந்து ஆதரவு தெரிவிச்சா அவங்க என்ன பண்ண போகிறாங்க? ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. இப்போதைக்கு வெளியிருந்து ஆதரவுன்னு ஒரு 25 எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இப்போ அவங்க அமைதியாக தான் இருக்காங்க. அதான் கேபினெட்டுக்குள்ள வந்தாங்கன்னா நாங்கள் திரும்ப கேபினெட்டுக்குள்ள வந்தால் தான் சிபிஎம் அப்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அதிகாரத்தில் பங்கு பெற்றால் தான் அப்ஜெக்ட் பண்ணுவாங்க. அதனால் இந்த நிலைப்பாடு வந்து வெளியிலேயே அவங்களை நிற்க வைக்கிறது தான் பெட்டர். ஆனால் வெளியிலேயே நிற்க வைக்கிறதா அவங்களுக்கு சிவி சண்முகம் குரூப்புக்கு என்ன பிரச்சனைனா, இங்கே அதிகாரத்துக்குள்ளே நீங்கள் போகலைன்னா அவங்க குரூப் கரைஞ்சிட்டே இருக்கும், அவங்க குரூப்பு கரைஞ்சிட்டே இருக்கும். அதில் ஒருத்தர் திருப்பி பழனிசாமி பக்கம் போயிட்டே இருப்பாங்க. அவங்க குரூப்பை அவங்க தக்க வைக்க முடியாது. அதிகாரத்தில் பங்கு பெற்றால் தான் அந்த குரூப்பில் இன்னும் 2 பேர் 4 வருவானே தவிர இவங்க அதிகாரம் கொடுக்கல வச்சுக்கோங்க, ஒரு சிக்கலான விஷயம்தான். அப்போது அவங்க அந்த சிவி சண்முகம் வேலுமணி குரூப் ரொம்ப திருசங்கு சொர்க்கத்தில் இருக்காங்க. இப்போ ஆக்சுவலாக அந்த திருசங்கு சொர்க்கத்துலேருந்து மீளணும்னா ஒன்று அவங்க வந்து 25 பேர் ரிசைன் பண்ணிட்டு தாவேக்கால சேரணும், அப்படியே தாவேக்கால சேரணும், ரிசைன் பண்ணிவிட்டு தேர்தலை சந்திக்கணும். அது ரொம்ப கஷ்டமான காரியம். மீண்டும் வின் பண்ண முடியுமான்றது சந்தேகத்துக்கு ஒரு விஷயமா இருக்கலாம், பல பேருக்கு அந்த சந்தேகம் வரலாம். அதனால் வந்து இவங்க நிலைப்பாடு வந்து இப்போ ஸ்பீக்கர் சீக்கிரம் முடிவு எடுக்கணும், இவங்க தான் அதிமுகன்னு ஒரு முடிவு எடுக்கணும். அது அப்போ கேஸ் போயிட்டே இருக்கும். அவங்க செயல்பாடுகளுக்கு தடை போட்டாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு பெரிய பிரச்சனையாகிடும். போட முடியாது, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்பு போட மாட்டாங்க. ஸ்பீக்கர் முடிவில் தலையிடுறதை பற்றி ரொம்ப யோசிப்பாங்க. கட்சி தாவல் தடை சட்டத்தை வந்து செயல்படுத்துறது ஸ்பீக்கர் கையில் தான் இருக்குது. ஆனால் ஸ்பீக்கர் எப்போதுமே ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக தான் இருப்பார். அது இந்தியா முழுக்க நீங்கள் பல இடங்களில் பார்க்கலாம். அதனால் வந்து இந்த சிவி சண்முகம் வேலுமணி குரூப்பு அது வந்து இப்போ திருசங்கு சொர்க்கத்தில் மாட்டிகிட்டு இருக்கு. அதுக்கு அதிகாரத்தில் இடம் கிடைச்சாதான் அந்த குரூப்பை தக்க வைக்க முடியும். இல்லை அதுலேருந்து ஆளுங்க விலகி போயிட்டு இருப்பாங்க. இல்லை நீங்கள் வெளியிலேருந்து ஆதரவு தெரிவிங்கன்னு விஜய் சொல்லிட்டாருன்னா அந்த குரூப்லேருந்து பல பேர் விலகி பழனிசாமி பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அவங்க எப்படியாவது உள்ளே வரணும்னு அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் விஜய்க்கு வந்து அவங்களை சேர்க்கறதுல வந்து பல பிரச்சனைகள் இருக்குது. ஊழல் ஒரு விஷயம் இருக்குது, சிபிஎம் சொல்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் வந்து அது பொறுத்திருந்தான் பார்க்கணும் விஜய் எப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கிறாருன்னு. அவருக்கு சங்கடங்கள் அதில் பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் விஜய்கேவை சேர்க்கறதுல ஐயூஎம்எல் சேர்க்கறதுல அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆக்சுவலாக. ஆனால் ஐயூஎம்எல் டிசைட் பண்ணணும். ஐயூஎம்எல் ஒரேடியாக திமுக விட்டு அங்கே போகணுன்ற ஒரு விஷயத்தை கையில் எடுப்பாங்களான்னு பார்க்கணும். திமுகவை தனித்து விட்டு அங்கே போவாங்கன்னா இது நாள் வரையும் கூடயே இருந்துட்டாங்க. ஈவன் நாங்கள் திமுகவோட தான் இருப்போம்னு பல தடவை அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் ஐயூஎம்எல் வந்து அந்த அவ்வளோ சீக்கிரம் திமுக விட்டு போவாங்களாம் தெரியாது. ஆனால் திருமாவளவனை பொறுத்த மட்டும் அவர் அதிகாரத்தை போய் அடையணுன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காரு. அதிகாரத்தில் பங்கு பெறணுன்றது அவங்க நோக்கமாகவும் இருக்குது. இந்த ஒரு வாய்ப்பை வந்து அவங்க பயன்படுத்துவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக வந்து. ஸோ இப்போ இந்த இடத்துல திருமாவோட நிலைப்பாடு என்னன்னா, இடதுசாரிகளோட நிலைப்பாடு தான் எங்களோட நிலைப்பாடு அப்படிங்கிறது ஏற்கனவே அவர் வந்து தெளிவாக சொன்னார். இப்போ அவங்க நிலைப்பாடு தெளிவாக தான் இருக்குது, பட் இவரோட தான் நிலைப்பாடு மாறுது. அப்போ அப்படின்னும் போது இதை இடதுசாரிகள் எப்படி அங்கீகரிப்பாங்க? அவர் இதனால அவருக்கு என்ன சிக்கல் இருக்குது? மேபி அவர் உள்ளே போகிறதுனால வரும் நாட்டில் அவர் என்ன அரசியல் ரீதியான பிரச்சனைகளுக்கு விலை கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஒன்று. இப்போ இந்த இடத்துல வந்து இடதுசாரிகள் விஷயம் ஏன் வந்து இந்த அளவுக்கு விஜய்க்கு நெருக்கடி ஏற்படுத்துறாங்க? அதிமுக வரதான் வந்துட்டு போட்டோமே, ஏன் வந்து அவங்க வந்து நாங்கள் வெளியேறோன்ற அந்த நிலைப்பாடு கேட்க போகிறாங்க? இது எப்படி புரிஞ்சுக்கலாம் சார் இந்த 2 விஷயத்தில்? இல்லை, திருமாவளவன் உள்ளே போயிட்டாருன்னா அவர் வந்து அரசாங்கத்தோட பல கொள்கைகளை ஆதரிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவார். இப்போ பிஎம்சி ஸ்கூலே இருக்கு வச்சுக்கோங்க, நாளைக்கு விஜய் அதை ஏற்றுட்டாருன்னு வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு நேரான இருமொழி கொள்கை தான் எங்கள் கொள்கை. சில செலக்டட் ஸ்கூல்ஸை பிஎம்சி ஸ்கூல்ஸாக மாத்திரம் அங்கே மும்மொழி அப்படின்னா
சில செலக்டட் ஸ்கூல்ஸ் தானே பரவாயில்ல, சில செலக்டட் ஸ்கூல்ஸ் கொடுத்துட்டு போகிறோம் நாங்கன்னு ஏதோ ஒரு நமக்கு 3000 கோடி ஃபண்ட்ஸ் வர வேண்டியிருக்குன்னு விஜய் டிசைட் பண்ணிட்டா வச்சுக்கோங்க. அது வந்து திமுக கவர்மெண்ட் எடுத்த நிலைப்பாட்டுக்கு நேர் எதிரான நிலைப்பாடு. அது விடுதலை சிறுத்தைகள் திமுகவை ஆதரிச்சாங்க அந்த இஷ்யூவில். அதை எடுத்துட்டாங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க? இவங்க அதை அமைச்சரவையிலேருந்து நீங்கள் ஆதரிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்கல்ல நீங்கள். அப்போ அந்த மாதிரி விஷயத்தில் விஜய் என்ன மாதிரி முடிவு எடுப்பார் தெரியாது. வேணா ஃபண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு இப்போ. அதனால் வந்து பாஜக கவர்மெண்ட் எதிர்க்கிறதுல ஃபண்ட்ஸ் வராது இருக்கும்போது, பலவிதமான தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு விரோதமான பல விஷயங்கள் நடக்கும்போது, அப்போ விஜய் எப்படிப்பட்ட எதிர்ப்பை கையாளுறாருன்னா, சிறுபான்மையோருக்கு எதிரான விஷயங்கள், மத நல்லிணக்கத்துக்கு எதிரான விஷயங்கள் நடக்கும்போது விஜய் எப்படி கையாளுறாருன்றது முக்கியமான விஷயம். நீங்கள் அமைச்சரவைக்கு உள்ளே போயிட்டீங்கன்னா பல கருத்து வேறுபாடுகள் வந்தால் கூட நீங்கள் வெளியில் இருந்தீங்கன்னா இஷ்யூ பை இஷ்யூ நீங்கள் ஆதரிக்கலாம், எதிர்க்கலாம். ஒரு மெஜாரிட்டி இந்த ப்ரூவ் பண்ண வரும்போது நீங்கள் ஆதரிக்கலாம், மற்ற இஷ்யூஸில் எதிர்க்கலாம், ஆதரிக்கலாம். உள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையுமே ஆதரிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நீங்கள் அதுக்கு வந்து அமைச்சரவையோட கூட்டு பொறுப்பாயிடுது ஆக்சுவலாக. அப்போ கூட்டு பொறுப்பில் நீங்கள் அதை ஏற்றுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வருவீங்க. அப்போ நீங்கள் விமர்சனத்துக்கு உள்ளாவீங்க. வேங்கவேல் விஷயத்திலேயோ வேறு ஒரு விஷயத்திலையோ நாளைக்கு வந்து தலித்துகளுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் நீங்கள் எதிர்பார்க்க அளவுக்கு அங்கே ஆக்ஷன் இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்போ நீங்கள் அதில் கருத்து வேறுபாடெல்லாம் உங்களுக்கு இருக்கும். உள்ளே போயிட்டீங்கன்னா பல சங்கடங்கள் இருக்குது. சிலுவையை தோளில் சுமந்துக்கிற மாதிரி தான் அது ஆக்சுவலாக பேரிங் த கிராஸ் அப்படின்வாங்க. அதை நீங்கள் சிலுவையை சுமக்கிறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா அதிகாரத்தை சுவைங்க. அதிகாரம்ன்றது வந்து வெறும் லக்ஸரி மட்டும் கிடையாது. அதில் வந்து பல முள்கிரீடம், அது ஆக்சுவலாக ஒரு முள்கிரீடம். அது அந்த முள்கிரீடத்தை நீங்கள் சுமக்கிறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா உள்ளே போங்க. உங்கள் மேலே பல விமர்சனங்கள் வரும். நீங்கள் விஜய்க்கு இதை ஜாலரா அடிக்கிறீங்கன்னு போன்ற பல விஷயங்கள்லாம் வரும். அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் தாண்டி தான் அதில் நீங்கள் இருக்கணும். ஏன்னா பல முடிவுகள் வந்து கூட்டு பொறுப்பில் போயிட்டுருக்கோம். அந்த கூட்டு பொறுப்பை நீங்கள் எதிர்க்க முடியாது. திடீர்னு நீங்கள் வெளில வர முடியாது. அப்போது அதிகாரத்துக்குள்ளே போகணுன்றது உங்கள் எய்மு. இது ஒரு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தணுன்ற ஒரு ஆசை இருக்குது. திமுக கூட்டணி விட்டு வெளில வந்து ஆகணுமேன்னு அது ஒரு கவலையும் இருக்குது. அதே சமயம் உள்ளே போனால் அந்த கூட்டு பொறுப்பில் நம்ம பலவிதமான டிசிஷன்ஸை நம்ம ஏற்றுக்கணுமேனு ஒரு கவலையும் இருக்குது. ஆனால் இந்த அப்புறம் ரெண்டாவது இவங்களுடைய ஓட் பேங்க் கரைஞ்சி போச்சு, விஜயை நோக்கி போயிடுது. திருமாவளவன் ஓட் பேங்க். இவர் அங்கே போய் சேர்ந்தாருன்னா அந்த ஓட் பேங்க் மறுபடியும் இவருக்கு வருமா, அது அங்கேயே இருக்குமா, விஜய்கிட்டே இருக்குமான்னு தெரியாது. அந்த கவலை வேற அவருக்கு இருக்குது. இவ்வளோ விஷயங்கள் இருந்தால் கூட அதிகாரம்ன்றது வந்து அவங்கள வந்து இழுக்கிற ஒரு விஷயம், சுண்டி இழுக்கிற ஒரு விஷயமா இருக்குது. எப்படியா அதிகாரத்தில் பங்கு பெறணும் அப்படின்ற அதிகாரத்தை விடுதலை சிறுத்தைகள் அதிகாரத்தில் பங்கு பெற்றாங்கன்றது வந்து அந்த கட்சிக்கு வந்து ஒரு மைல் ஸ்டோன். அந்த கட்சிக்கு அதோட வரலாற்றில் வந்து இன்னொரு மைல் ஸ்டோன். அதிகாரத்தில் இடம்பெற்றுட்டாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். இந்த சங்கடங்கள்லாம் இருந்தால் கூட அதிகாரத்தில் இடம்பெறுவது முக்கியமான விஷயம். அதனால் அந்த ஒரு லார்ஜர் இதில் வியூவில் பார்க்கும்போது அதிகாரத்தில் போய் இடம் பெறுவாங்க அப்படின்னு தான் என்னுடைய கருத்து. ஆக்சுவலாக அவங்க திமுக கூட்டணியை விட்டு வெளில வர மாதிரியான விஷயங்கள் தான் அவங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன். குழப்பமெல்லாம் பார்த்தா அப்படிதான். திருமாவளவன் குழப்பம்லாம் வந்து அந்த திமுக அணியை விட்டு வரதுக்கான ஒரு குழப்பமாக தான் நான் பார்க்குறேன். விட்டு வந்து இங்கே போய் ஐடென்டிஃபை ஆகிறது பெட்டர். ஐயூஎம்எல் கொஞ்சம் யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அவ்வளோ சீக்கிரம் திமுக விடுவாங்களா தெரியாது. ஏன்னா விஜயோடைய பாஜக எதிர்ப்பு நிலை ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அது கன்ஃபார்ம்டாக எதிர்ப்பு நிலை உறுதியாக இருந்தால் தான் இவங்க போவாங்க. ஓகே சார், இப்போ இது கூட நான் இன்னொரு கேள்வி கேட்டேன். இடதுசாரிகள் ஏன் அந்தளவுக்கு டஃப் கொடுக்குறாங்க விஜய்க்கு? சரி, வரதா இருந்தால் வரட்டமே. ஏன்னா வந்து அதை நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அந்த எல்லை கோட்டில் இருந்து ஆட்சி செய்ய முடியாது. ஸோ கூடுதலாக கம்ஃபர்டபுளாக இன்னும் நம்பர்ஸ் வேணும் அப்படிங்கிறதுனால அதிமுக ஆதரவை விஜய் எதிர்பார்க்குறாரு. ஸோ இதுக்கு ஏன் வந்து இடதுசாரிகள் முட்டுக்கட்ட போடணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல? இல்லை, இடதுசாரிகளை பொறுத்த மட்டும் ஊழல்வாதிகள் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஆதரிக்க வேண்டிய நிலைக்கு இவங்க தள்ளப்படுவாங்கல்ல. அந்த வேலுமணி பேரில் 3 எஃப்ஐஆர் இருக்குது சார் டிவிஎஸ்சியில். சார் இருக்கட்டும் சார், காமராஜ் பேரில் இருக்குது, எல்லா பேரும் ரத்தம் மிஸ்ரம் எல்லா பேர்லையும் இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கட்டும் சார். இப்போ என் கேள்வி என்னன்னா, மேபி சட்டமன்ற தேர்தல் 2026 திமுக கூட்டணியில் இருக்க வேண்டிய கட்டாய நெருக்கடி இடதுசாரிகளுக்கு ஏற்பட்டுச்சு. ஏன்னா அதிமுக கூட்டணியில் பாஜக இருக்கிறதுனால அவங்க அந்த பக்கம் போக முடியல. மேபி அதிமுக பாஜக பிரிஞ்சு இருந்தாங்கன்னா சரி இங்கே நமக்கு நம்பர்ஸ் கிடைக்கல, நம்ம அங்கே கூட போகலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அவங்க அதை தான் பார்ப்பாங்க. திமுக அதிமுக வித்தியாசம் அதான் பார்க்குறாங்க. ஊழலை பார்த்து முடிவு எடுக்கிறாங்களா இடதுசாரிகள்? 2 விஷயம் இருக்குது. ஊழல் மட்டுமே இல்லை, ஊழல் ஒரு விஷயம். இன்னொன்று பாஜக பின் வழியாக வரும். அவங்க வழியாக பாஜக வேலுமணி வழியாக உள்ளே வரும் சார். வேலுமணி வழியாக பாஜக ப்ரெஷர் வரும். ஓகே, வேலுமணியும் பாஜகவோட க்ளோஸாக தானே இருக்காரு. சரி, அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. வேலுமணிக்கும் பாஜகவுக்கும் நல்ல தொடர்பு இருக்குது. அவங்க நிர்மலா சீதாராமன் எல்லாரோடையும் நல்ல ஒரு கான்டாக்டில் தான் இருக்காங்க அவங்க. அதனால் அவங்கள சேர்த்துட்டிங்கன்னா பாஜகவுடைய இது உள்ள. அதனால தான் சிபிஎம் சொல்கிறாங்க அவங்க உள்ளே வந்தால் நாங்கள் வித்ரா பண்ணிப்போம். ஏன்னு சொல்கிறாங்கன்னா அதில் பாஜகவோட இன்ஃப்ளூயன்ஸ் வரும். அதனால தான் இப்போ இவருக்கு விசிகாக்கு அந்த ஒரு பிரச்சனையும் இருக்குது. அதனால் அவங்க வந்தாங்கன்னா விசிகாவும் யோசிப்பாங்கன்னு தான் என்னுடைய கருத்து. சிபிஎம்மோட ஸ்டாண்ட் இருக்குல்ல, அந்த ஸ்டாண்ட்லேயே அவங்க இருப்பாங்களோ, அதுக்கும் ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே, அதாவது வந்து அவங்க உள்ளே வந்தாங்கன்னா பாஜகவோட இன்ஃப்ளூயன்ஸ் அது வழியாக வரலாம். பாஜக கூட்டணி கிடையாது, இப்போ நாங்கள் என்டிஏல இல்லைன்னு சிவி சண்முகம் சொன்னார். ஞாபகம் நினைக்கிறேன், கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னார். இருந்தாலுமே வேலுமணி போன்றவர்களால் நம்ப முடியாது. அவங்க மேலே பல கேஸுகள் இருக்குது. அதனால் அவங்கள தங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுனால பாஜகவோட அவங்க எப்போதுமே ஒரு கான்ட்ராக்டில் இருக்காங்க, என்ஃபோர்ஸ்மெண்ட் ரூலில் வரக்கூடாதுன்றதுக்காக. அதனால் அவங்க வந்தாங்கன்னா வந்து சிபிஎம் வந்து வெளியில் நிற்கிறது வந்து அதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான்.
ஊழல் மட்டுமே காரணம் இல்லை, ஊழலும் காரணம், இந்த பாஜக பின்வழியாக கொல்லப்புற வழியாக ப்ரெஷர் பண்ணுவாங்கன்றது ஒரு காரணம், இந்த விஜய் கவர்மெண்ட்டில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு விஷயம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்றது ஒரு காரணம். இன்னொரு விஷயம், அதுதான் விசிகாவுக்கு ஒரு முக்கியமான விஷயம். அதனால் விசிகாவுக்கு வந்து அந்த பதவின்ற கிரீடத்தை ஏற்றுக்கலாமா, அது முள் கிரீடமாக இருக்கும், அதெல்லாம் ஒரு சங்கடம் இருந்தால் கூட நம்மளுடைய அதிகாரத்தில் பங்கு பெறுவது என்பது அவங்களுடைய லட்சியமாக இருக்கிறதுனால அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனாலுமே அந்த அதிமுக குரூப் வந்து உள்ளே சேர்ந்தா என்ன பண்ணுறது? இப்போ இவங்க போனாங்கன்னா விஜய்க்கும் வந்து இவங்க வந்தால் பிரச்சனை இல்லை, அவங்க வந்தால் இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கிறதுனால அவங்கள கொஞ்சம் வெளியிலே நிறுத்தி நீங்கள் வெளியிலேருந்தே கொஞ்ச நாள் ஆதரிங்கன்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படி அவங்களுக்கு பல பிரச்சனைகள் ஒரு வெளியே இருந்தாங்க வச்சுக்கோங்க, அவங்க குரூப் கரைஞ்சி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அவங்க திருசங்கு சொர்க்கத்தில் அவங்க நிற்கிறாங்க. அவங்க விஜய் தான் முடிவு பண்ணணும், அவங்க சேர்த்துக்கிறதா வேணும். சேர்த்துட்டாருன்னா சிபிஎம் வெளில போயிடும், விசிகாவை கூட யோசிப்பாங்க, அவங்க கூட போய் சேர்ந்து நம்ம ஆட்சி பண்ணணுமா, அவங்க பிஜேபியோட ஆளுங்களாக இருப்பாங்களான்னு பல விஷயங்கள் இருக்குது. ஸோ விசிகா சேராதுன்றது இது ஒரு திருமாவளவனுக்கு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு இதுதான். அந்த முடிவெடுக்குதுன்றது சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் தான். ஐயுஎம்எல் வந்து ஈஸியாக எடுத்துருப்பாங்க. அவங்களோட நோக்கம் ஒரே நோக்கம்னா பாஜக எதிர்ப்புன்றது தீவிரமாக இருக்கணும், அதில் ஒரு தீவிரமாக இருந்தாலும் அங்கே இருப்பாங்க, இல்லாட்டி இருக்க மாட்டாங்க, அவ்வளோதான். இப்போ அமைச்சரவை வச்சு தான் தமிழக அரசியல் களம் அடுத்து எப்படி நகரப்போகுது, எப்படி வடிவமைக்கப்படுது, எந்தெந்த அணி எப்படி திரும்ப போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த அமைச்சரவையில் யார் யாருக்கு இடங்கள் விஜய் கொடுக்குறாங்கிறத பொறுத்து திமுக கூட்டணி உடையுதா அல்லது மறுபடியும் திமுக கூட்டணி இருக்கிற மாதிரி பயணிக்க போதா, அதிமுகவும் அதில் என்ன டேமேஜ் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நம்ம ஒரு நாட்களில் பொறுத்திருந்து பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே சார், இந்த நேரத்தில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.